அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சக்திவேல். நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மு ஆனிவர்சரிக்கு ரெகுலராக கூப்பிட்றாரு. நான் ரிப்பீட்டடாக பேசி ஆல்ரெடி ஏற்கனவே வந்தவங்களுக்கு ஒரே மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா எது எடுத்திங்கனாலும், இப்போ யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் என்ன எடுத்திங்கனாலும் ஹெல்த் ரிலேட்டடான டிப்ஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது கரெக்டாக இல்லை தப்பாக அதை ஃபாலோ பண்ணலாமா இல்லையான்றதை பற்றி ப்ரீஃபாக ஒரு டிஸ்கஷன் பண்ண சொன்னார். பட் எப்பவுமே வெயிட் ட்ரைனிங் வந்து இப்போ எல்லாருமே வெயிட் ட்ரைனிங் வந்து ரொம்ப மேண்டேட்ரி ஆக்குறாங்க. வெயிட் ட்ரைனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட் ட்ரைனிங்கிறது இப்போ நம்ம வந்து மிஷின்ஸு இல்லாட்டி வெயிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து வெயிட்டை வந்து டெஃபினட்டாக எடுத்திருக்கோம். வெயிட்டு தூக்குறது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எல்லா விதமான டே டு டே ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அது இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக நம்ம சொஃபஸ்டிகேட்டடாக மாற நமக்கு வந்து உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வருது. இப்போ சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆக முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாடியினுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ரொம்பவே குறைச்சிட்டோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை குறைக்கும் போது உடம்புல வந்து எந்தெந்த உறுப்புகளுக்கு வந்து ஜென்ரலாகவே வேலை இல்லையோ அது எல்லாமே சுருங்கிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் படுத்துகிட்டே இருந்தீங்கன்னா எந்திரிச்சு உங்களால் நடக்க முடியாது, கால் வந்து நிற்காது. ஏன்னா வந்து பாடி வந்து அதுக்கு அக்காமடேட் ஆகிடும். அது மாதிரி வெயிட் ட்ரைனிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எஸ்பெஷலி 40 வயசை தாண்டின பிறகு எல்லாத்துக்குமே அந்த மசில் மாஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வருஷத்துக்கு வந்து 10 இயர்ஸ்க்கு ஒரு 10% குறைய ஆரம்பிக்கும். இந்த மசில் மாஸ் குறையும் போது உடம்புல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், இன்ஸ்டெபிலிட்டி வரும், பாடி வீக்னஸ்ஸு, டயர்டாக ஃபீல் பண்ணுறது. அந்த ஏஜிங் ப்ராசஸ்க்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில் மாஸ் குறையிறது தான். மசில் மாஸ் நல்லா வச்சுருக்கிறவங்க 60 வயசு 70 வயசுலேயும் 3 மாடி நாள் ஏறி போவாங்க, வேகமாக நடப்பாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க. இந்த மசில் மாஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். மசில் மாஸில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, லேடிஸ்க்கு வந்து எஸ்பெஷலி ஜென்ஸை விட லேடிஸ்க்கு வந்து எப்பவுமே மசில் மாஸ் வந்து அந்த 40க்கு மேலே ஃபாஸ்ட்டாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறதுனால அந்த மசில் மாஸ் குறையும். அதனால் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னு இந்த போன் வந்து யூஸ்வலாகவே கொஞ்சம் வீக்காகி சீக்கிரமாக உடையிறதுக்கோ இல்லை சின்ன சின்ன அடிப்படும் போது டேமேஜ் ஆகிறதுக்கோ இந்த முட்டி வலி இந்த சிரமம்லாம் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு அந்த போனுடைய வீக்னஸ் இருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ ஜிம்முக்கு வரதுனுடைய மெயின் பர்பஸ் என்னென்னா வெயிட் ட்ரைனிங் கம்பல்சரி பண்ணணும். நீங்கள் வெயிட் ட்ரைனிங் 50 கிலோ 100 கிலோ தூக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாடி வெயிட் மினிமல் வெயிட் ட்ரைனிங் வந்து கம்பல்சரி எல்லாருமே பண்ணணும். அந்த வெயிட் ட்ரைனிங் பண்ணினா மட்டும்தான் நமக்கு வந்து லாங் டேர்மில் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். வெயிட் ட்ரைனிங்க்கும் கார்டியோக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ வாக்கிங் நிறைய பேர் போகிறாங்க. அந்த வாக்கிங்கில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாக்கிங்கை ஸ்லோ ஃபேஸில் ஒரு 4 லேடிஸ் சேர்ந்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக பேசிக்கிட்டே இல்லை. ஜென்ஸே இருந்தாலுமே இப்போ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் மெதுவாக நடந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ தூரம் நடந்தீங்கனாலுமே நீங்கள் 1 hour நடந்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு 200 கலோரிஸ் தான் இருக்கும். கலோரிஸை வந்து விட இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஹார்ட் ரேட்டில் வந்து 5 விதமான ஹார்ட் ரேட் இருக்குது. அந்த ஜோன் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ரேட் வந்து ஒரு 120லேருந்து 140 ஹார்ட் ரேட் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வேகமாக நீங்கள் நடந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஹார்ட்னுடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்போ தான் யூஸ் ஆகும். மெதுவான ஸ்லோ வாக் நடக்கிறதுனால யூஸ் இல்லை. ஸோ ஜென்ரலாகவே ஜிம்முக்கு வந்தால் என்னுடைய பர்சனல் இது மட்டும் கிடையாது, நிறைய டேட்டாஸ் வந்து எவிடன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமலாக ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes ஒரு கார்டியாக் இது போட்டுட்டு நீங்கள் பாடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே வெயிட் ட்ரைனிங் பண்ணிடணும். இது வந்து என்னுடைய நீங்கள் மாஸ்டர் எப்படி ஃபாலோ பண்ணுறது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தெரியல. பட் ஜென்ரலாக நிறையா ஸ்டடீஸ் பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மினிமலாக ஒரு 5 to 10 minutes ஒரு சின்ன பிரிஸ்கான ஒரு மினிமல் கார்டியோ போட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது பாடியில் எனர்ஜி இருக்கும்போது நீங்கள் வெயிட்டை யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒன்ஸ் வெயிட் ட்ரைனிங் பண்ணி பாடி டயர்டாக இருக்கும்போது ஆல்ரெடி உங்கள் பேசல் ஹார்ட் ரேட் வந்து ஆல்ரெடி 100 கிட்ட கிராஸ் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் கார்டியோ போனீங்கன்னா ஈஸியாக 120 அப்படிங்கிறது வந்து அந்த ஹார்ட் ரேட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் அந்த கார்டியோனுடைய எஃபெக்டும் இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து ஜிம்மு வரனுடைய பர்பஸ் வந்து மசில் ஸ்ட்ராங் பண்ணணும். மசில் ஸ்ட்ராங் பண்ணால் தான் குறிப்பாக 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ஐடியல் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 20 to 40 இயர்ஸ் தான். 20 to 30 இல்லை 40 வரைக்குமே மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். 40க்கு மேலே மசில் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் நமக்கு வந்து விஷயமே தவிர மசில் பில்ட் ஆகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ அதனால தான் எவ்வளோ சீக்கிரமாக எங்கர் ஏஜில் வந்து மசில் பில்டிங் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ பெட்ரு. பட் எவ்வளோ லேட்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த மசில் ட்ரைனிங் கம்பல்சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன்.